SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். அரசாங்கம் பௌத்த மதத்தை அழிக்க முயற்சி. கலாபவனத்தில் இருந்து காணாமல் போன விலை மதிக்க முடியாத ஓவியங்கள். அரசாங்கத்தின் புதிய எரிபொருள் ஒப்பந்தம். கிழக்கில் மனித புதைகுழி. செம்மணியை தொடர்ந்து தற்போது சம்பூர். டிஜிட்டல் அடையாள அட்டைகள் தொடர்பில் வெளியான தகவல். பாடசாலை கட்டடம் மீது விழுந்து நொறுக்கிய விமானம். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் பௌத்த மதத்தை அழிப்பதற்கான முயற்சிகளை முன்னெடுத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர குற்றம் சாட்டியுள்ளார். பௌத்த மதத்தின் முக்கிய பீடங்களான மல்பத்து மற்றும் அஸ்கிரிய பீடங்களின் மகா நாயக்கர்களுக்கு எழுதிய கடிதம் ஒன்றிலேயே அவர் இவ்வாறு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். குறித்த கடிதத்தில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது: சுதந்திரமடைந்த காலம் தொட்டு பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வந்த சம்பிரதாயத்தை இந்த அரசாங்கம் மாற்றியமைத்துள்ளது. அதன் ஒரு கட்டமாக பௌத்த சாசன அமைச்சு தற்போதைக்கு இல்லாதொழிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் விகாரை மற்றும் தேவாலயங்களுக்கான சட்டங்களை மீறி தமக்கு நெருக்கமானவர்களை பஸ்நாயக்க நிலைமை பதவிகளில் நியமித்துக் கொள்கிறது. அதன் காரணமாக எதிர்வரும் காலங்களில் பெருகிற நிகழ்வுகளும் தடைபடலாம். இப்படியான நிலையில் பௌத்த மதத்தை பாதுகாக்க மகா நாயக்கர்கள் உள்ளிட்ட மகா சங்கத்தினர் முன்வர வேண்டும் என்று தயாஸ்ரீ ஜெயசேகர தொடர்ந்து வேண்டுகோள் விடுத்தார். தேசிய கலைக்கூடமான கலாபவனத்தில் இருந்து விலை மதிக்க முடியாத 47 ஓவியங்கள் காணாமல் போயுள்ளதாக கலாசார அமைச்சர் ஹினிதும சுனில் செனவி தெரிவித்துள்ளார். தேசிய கலைச்சுவடியான கலாபவனம் கடந்த காலத்தில் திருத்த வேலைகளுக்காக மூடப்பட்டிருந்த காலத்தில் அங்கு வைக்கப்பட்டிருந்த இலங்கையின் பிரபல ஓவிய கலைஞர்களின் விலை மதிக்க முடியாத பல ஓவியங்கள் காணாமல் போய் அல்லது திருடப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அவ்வாறு காணாமல் போன ஓவியங்களில் சில ஓவியங்கள் நல்லாட்சி கால அமைச்சர் ஒருவரின் மைத்துனர் வசமும் இலங்கையின் பிரபல கசினோ வர்த்தகர் ஒருவர் வசமும் இருப்பதாக தற்போது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள கலாசார அமைச்சர் ஹினிதும சுனில் செனவி குறித்த ஓவியங்களை மீட்டெடுப்பது தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தக பற்றாக்குறையை குறைக்கும் முயற்சியாக எரிபொருள் கொள்முதல் செய்வதற்கான டெண்டர் செயல்பாட்டில் US வெஸ்ட் டெக்சஸ் இன்டர்மீடியேட் கச்சா எண்ணெய் சேர்ப்பது குறித்து அரசாங்கம் தற்போது ஆலோசித்து வருவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமாரகே தென்னிலங்கை ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலில் தெரிவித்துள்ளார். தற்போது வளைகுடா பிராந்தியத்திலிருந்து இலங்கைக்கு எண்ணெய் இறக்குமதி செய்யப்படுவதாகவும் கூடுதலாக அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட கச்சா எண்ணெய்க்கான டெண்டர் செயல்பாட்டில் இணைவது குறித்து தற்போது விவாதங்கள் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன்படி எண்ணெய் வகைகளில் எது இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் என்பது குறித்து விலைகளின் அடிப்படையில் முடிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நேற்றைய தினம் திருகோணமலை சம்பூர் பகுதியில் மனித புதைகுழி என சந்தேகிக்கப்படும் இடம் ஒன்று கண்டறியப்பட்டது. செம்மணி மனித புதைகுழி அகழ்வின் 2ஆம் கட்டத்தின் முதற்கட்டு 15 நாள் அகழ்வு பணிகளின் நிறைவில் மொத்தமாக 65 மனித எண்புக்கூடு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் அகழ்வு பணிகள் தற்காலிகமாக ஓய்விற்காக நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் ஆரம்பிக்கப்பட இருந்தன. இதற்கிடையில் திருகோணமலை சம்பூர் கடற்கரையை அண்டிய பகுதியில் நிலக்கீழ் கண்ணிவடி அகழும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது மனித மண்டையோடு உள்ளிட்ட சில மனித எலும்பு தொகுதிகள் மனித எச்சங்கள் வெளிவந்ததை அடுத்து குறித்த கண்ணிவடி அகழும் பணி இடைநிறுத்தப்பட்டது. இந்த சம்பவம் இலங்கையில் நடந்த உள்நாட்டு போரின் கொடூரமான காலப்பகுதியையும் குறிப்பாக வடக்கு கிழக்கில் நடந்த மனித பேரவலங்களான மனித படுகொலைகளின் வரிசையில் கிழக்கில் சம்பூரில் நிகழ்ந்த படுகொலைகளின் பயங்கரத்தையும் அதன் நினைவுகளையும் மீண்டும் மக்கள் மனதில் எழுப்பியுள்ளதோடு அதற்கு நீதி கிடைக்குமா எனும் ஏக்கத்தையும் உண்டாக்கியுள்ளது. கடந்த வியாழக்கிழமை மூதூர் சம்பூர் கடற்கரையோர பகுதியில் நிலக்கீழ் கண்ணிவடி அகழும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. இந்த நிலையில் சம்பூர் சிறுவர் பூங்காவை அண்மித்த கடற்கரையோர பகுதியில் கடந்த ஒரு வார காலமாக MAG எனப்படும் கண்ணிவடி அகழும் நிறுவனம் தங்களுக்குரிய தளபாடங்கள் மற்றும் பொருட்களுடன் முகாமிட்டு கடந்த வியாழக்கிழமை முதல் கண்ணிவடி அகழும் பணியை தொடர்ந்தது. இதன்போது 2025 7/20 ஞாயிறு குறித்த பகுதியில் மனித மண்டைக்கூடு உள்ளிட்ட மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அகழ்வு பணியானது உடனடியாக நிறுத்தப்பட்டது. பின்னர் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டு அது நீதிபதிக்கு அறிவிக்கப்பட்ட பின்னர் சம்பவ இடத்திற்கு சென்ற மூதூர் நீதிமன்ற பதில் நீதிபதி MM நஸ்லீம் குறித்த இடத்தை பார்வையிட்டார்.
அத்தோடு அந்த பணியை எதிர்வரும் 23ஆம் தேதி வரை தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்குமாறு உத்தரவிட்டு அந்த பகுதியை நீதிபதியின் முன்னிலையில் அரச பகுப்பாய்வு திணைக்களம், சட்ட வைத்திய அதிகாரி, தொல்பொருள் திணைக்களம், புவி சரிதவியல் அளவை மற்றும் சுரங்கங்கள் பணியகம் ஆகிய திணைக்களங்களின் பிரசன்னத்துடன் எதிர்வரும் புதன்கிழமை அகழ்வதற்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து போலீசாரையும் குறித்த பகுதியில் பாதுகாப்பு கடமைகளுக்காக ஈடுபடுத்துமாறும் போலீசாருக்கு நீதிபதி உத்தரவினை பிறப்பித்துள்ளார். மின்னணு தேசிய அடையாள அட்டைகள் 2026 ஏப்ரல் மாதம் முதல் வழங்கப்படும் என்று எதிர்பார்ப்பதாக டிஜிட்டல் பொருளாதாரத்துறை பிரதி அமைச்சர் இரங்க வீரரண்ட தெரிவித்துள்ளார். 2012இல் தொடங்கிய இந்த திட்டத்தின் நோக்கம் தேசிய அடையாள பதிவு முறையை முழுமையாக டிஜிட்டல் வடிவமாக மாற்றுவதாகும் என்றும் அவர் கூறினார். தற்போது பிளாஸ்டிக் அடையாள அட்டைகள் சூழலுக்கு கேடு விளைவிப்பதாகவும் இதனால் டிஜிட்டல் அடையாள முறைக்கு மாற வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் பிரதியமைச்சர் சுட்டிக்காட்டினார். இந்த திட்டமானது இலங்கையின் அடையாள பதிவு முறையை தனிப்பயனாக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. தற்காலிகமாக வேகமாக வளர்ந்து வரும் டிஜிட்டல் அடையாளம் ஒரு பாதுகாப்பான மற்றும் திறமையான அடையாள தளத்திற்கு துணை புரியும் முக்கிய கருவியாக மாறி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகச் செய்திகள். பங்களாதேஷில் அந்நாட்டு விமானப்படைக்கு சொந்தமான விமானம் ஒன்று விபத்திற்குள்ளாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த விபத்து இன்று மதியம் 1:30 மணியளவில் இடம்பெற்றதாக தீயணைப்பு அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். உத்தரா டயபாராயில் உள்ள மெல்ஸ்டன் கல்லூரி வளாகத்தில் உள்ள ஒரு கட்டடத்தின் மீது விமானம் மோதி வெடித்து தீப்பிடித்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பலர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. விபத்து நடந்த நேரத்தில் மைல்ஸ்டோன் கல்லூரி வளாகத்தில் பல மாணவர்கள் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசாங்கம் பௌத்த மதத்தை அழிக்க முயற்சி. கலாபவனத்தில் இருந்து காணாமல் போன விலை மதிக்க முடியாத ஓவியங்கள். அரசாங்கத்தின் புதிய எரிபொருள் ஒப்பந்தம். கிழக்கில் மனித புதைகுழி. செம்மணியை தொடர்ந்து தற்போது சம்பூர். டிஜிட்டல் அடையாள அட்டைகள் தொடர்பில் வெளியான தகவல். பாடசாலை கட்டடம் மீது விழுந்து நொறுக்கிய விமானம்.